ஒய்ஃப்னாவே எப்பவுமே சண்டை போட்டுட்டு பிரச்சனை பண்ணிட்டு அழுதுட்டே இருப்பாங்க இல்லைங்களா? ஒய்ஃப் எப்பவுமே அழுகுறாங்க அப்படின்னா நம்மளோட அட்டென்ஷன் வேணும்னு தாங்க அர்த்தம். ஆஸ் ஹஸ்பண்ட்ஸ் நாம தான் அதை வந்து ப்ராப்பரா புரிஞ்சுக்கணும். நம்ம எப்பவுமே அவங்க அழுகுறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு லேபிளிங் கொடுத்துட்டு நீ ஒரு அழுமூஞ்சி, நீ ஒரு சிடுமூஞ்சி, சண்டை போட்டே இருப்ப அப்படின்னு ஒரு அவர்ஷனை அக்ரஷனையும் டக்குன்னு காட்டிட்டு வெளியே போயிடுறாங்க. ஆனா அது வந்து அவங்களுக்கான ஒரு ஆறுதல் பாயிண்டே கிடையாது. பிகாஸ் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நமக்கான எல்லா வேலைகளையும் செஞ்சு வீட்டு வேலைகளையும் செஞ்சு நம்ம குழந்தைங்களையும் பார்த்து ஒரு மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கிற நம்மளோட ஒய்ஃபுக்கு நாம பண்ணக்கூடிய ஒரு சின்ன விஷயம், இதை ஒரு பாஸ் கொடுத்து ஏன் அழுதுருப்பாங்க அப்படிங்கிறத யோசிச்சு அவங்க கிட்ட போய் ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உனக்கு என்னதான் பிரச்சனை நீ எனக்கு சொல்லு, நான் கேட்கறேன் அப்படிங்கிற ஒரு ஷோல்டர் நீங்க கொடுத்தீங்கன்னாவே போதுங்க. அவங்க ஓப்பன் அப் ஆகி என்ன விஷயங்கிறத உங்ககிட்ட சொல்லிடுவாங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து அதுக்கான ஒரு தீர்வை எடுத்ததுக்கு அப்புறம் அவங்கள ஹாப்பியா வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபேமிலியும் சந்தோஷமா இருக்கும், நம்ம குழந்தைகளும் சந்தோஷமா இருப்பாங்க. எவென்ச்சுவலி நம்மளோட ஒய்ஃபோட சந்தோஷம் தான் நம்ம ஃபேமிலியே ரிவால்வ் பண்ணுதுங்கிறத மறந்துடாதீங்க. இதை கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க ஹஸ்பண்ட்ஸ். உங்க ஒய்ஃப் கிட்ட ஒரு பெரிய சேஞ்சை நீங்க பார்க்கலாம். தேங்க்யூ.